11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வர மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கரெக்டாக இன்னிலேருந்து 4 days தான் இருக்குது. இந்த 4 daysல நாளைக்கு சண்டே, மண்டே, டியூஸ்டே இந்த 3 நாளுமே வந்து நீங்கள் தமிழ் தான் ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த தமிழ் எக்ஸாம் வந்து நீங்கள் எப்படி எழுதணும், எந்த மாதிரி எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மார்க் போடுவாங்க அப்படிங்கிற வீடியோவை வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து எல்லாம் மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th மேக்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் நான் எப்படி 40+ மார்க் வாங்குறது, நான் எப்படி 70+ வாங்குறது, எப்படி 90+ வாங்குறது அப்படிங்கிறத 3 கேட்டகரியாக பிரித்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக்ஸில் எப்படி 40+ மார்க் வாங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், புக் பேக் ஒன்வேர்ட்ஸ். ஸோ புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபர்ஸ்ட்டில் 134 ஒன்வேர்ட்ஸ் இருக்குது, வால்யூம் செகண்டில் 150 ஒன்வேர்ட்ஸ் இருக்குது, டோட்டலாக 284. இந்த 284 ஒன்வேர்ட்ஸில் நீங்கள் தரவாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 15 மார்க் வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு 20 ஒன்வேர்டு வரும். அதில் வந்து 15 ஒன்வேர்டு கண்டிப்பாக புக் பேக் தான் வரும். ரிமைனிங் 5 ஒன்வேர்ட்ஸ் வந்து இன்டீரியர் கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்லை உங்களுக்கு வந்து 15க்கு பதிலாக 17 கூட புக் பேக்ல இருந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து உங்களோட லக்கு. ஸோ ஒன்வேர்டு வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் போய் கேட்டு எழுதிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் வந்து யாரும் போக வேணாம். ஸோ ஒன்வேர்டு வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக 40+ மார்க் வாங்கணும் அப்படின்னா ஒன்வேர்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஒரு மினிமம் 15 மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் 3 கேட்டகரி இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 8 சம்மாவது ஷோ தட், ப்ரூவ் தட், வெரிஃபை தட், தமிழில் வந்து நிறுவுக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வர சம்மு உங்களுக்கு சப்போஸ் இந்த சம் தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டினை அப்படியே எழுதி என்ன நிறுவப்பட்டது, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ குறைஞ்சது 8 கொஸ்டினாலும் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வரலைன்னா ஒரு 5 கொஸ்டினாலும் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு 5 மார்க் போட்டிருக்கேன். அப்போ அந்த 5 மார்க்லையும் கொஸ்டினை மட்டும் எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நீங்கள் எழுதினாவே உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிடும். ஸோ 5 மார்க் வாங்கிடலாம். இப்போ 15 + 5 20 மார்க். அடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 6 எக்ஸசைஸ் இதை வந்து தர வச்சுக்கோங்க. இதில் உள்ள 5 மார்க் மட்டும் எல்லாத்தையும் உங்களை பார்க்க சொல்ல, இந்த 6 எக்ஸசைஸ் உள்ள 5 மார்க் மட்டும். எக்ஸசைஸ் 2.9 பார்ஷியல் ஃபிராக்ஷன், பகுதி பின்னமாக பிரித்தல், அந்த எக்ஸசைஸ். அடுத்து எக்ஸசைஸ் 4.4 ஈஸியாக எழுதலாம். இந்த P of K is true, P of 1 is true, P of K + 1 is true அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த சம்மை நீங்கள் இதை எழுதினாவே உங்களுக்கு 3 மார்க் கிடைச்சிடும். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 7.3 ஃபேக்டர் தியரம், காரணி தேற்றத்தை பயன்படுத்தி நிறுவுதல் அப்படிங்கிற சம்மை. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 12.4 ப்ராபபிலிட்டி. இந்த 4 எக்ஸசைஸ்மே ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஸோ இதில் உள்ள 5 மார்க் மட்டும் தரவா பார்த்துக்கோங்க. அடுத்து லெசன் ஃபர்ஸ்ட். லெசன் 1 நமக்கு எல்லாருமே தெரியும். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்லேருந்து நம்ம டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்போ 1.1 1.3 இந்த 2 எக்ஸசைஸ் உள்ள 5 மார்க் மட்டும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 5 மார்க் இருக்கும். அதை மட்டும் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். இந்த 4 எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக 2 5 மார்க் வந்துடும். அப்போ மொத்தம் எத்தனை 3 5 மார்க் ஆயிடுச்சா? இப்போ 10 + 5 15. ஸோ ஆல்ரெடி ஒரு 20, அது ஒரு 15 35 மார்க் பாஸ் ஆயாச்சு, அவ்வளோதான். அடுத்து ஸ்கூலில் இன்டர்னல் மார்க் உங்களுக்கு 10 மார்க் போட்டுருவாங்க. அது சேர்த்தோம்னா 45 மார்க்ஸ். ஈஸியாக 40+ மார்க் வந்து ஈஸியாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி 70+ மார்க் வாங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக் பேக் ஒன்வேர்ட்ஸை தரவா வச்சுக்கிங்க அப்படின்னா 15 மார்க் வாங்கிடலாம். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 1.1 1.3 ரெண்டுமே ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த 2 எக்ஸசைஸ் தரவா இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். அப்போ 20 மார்க்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பாருங்க 2.9 2.11 2.12 செகண்ட் சாப்டர்ல இந்த 3 எக்ஸசைஸ் தர வச்சுக்கோங்க. அடுத்து 4th லெசன்ல 4.4, 5th 5.4, 6th 6.4 இந்த 3 எக்ஸசைஸ் மொத்தம் 6 எக்ஸசைஸ். இந்த 6 எக்ஸசைஸ் தர வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து 3 5 மார்க் வரும். அப்ப 15 மார்க். இப்போ 20 + 15 35 மார்க்ஸ் வந்துருச்சு. அடுத்து பாருங்க எக்ஸசைஸ் 7.3 ஃபேக்டர் தியரம், 12.4 ப்ராபபிலிட்டி. இந்த 2 எக்ஸசைஸ் தர வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துடும். அப்ப எத்தனை மார்க்கு 20 35 40 மார்க்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெசன் 8. லெசன் 8 வந்து வெரி வெரி ஈஸியான லெசன் தான். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கோ பிளானர், அதே போல் sin θ/θ = 1 ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் வந்து மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அந்த தியரம்,
அந்த வெக்டர்லேருந்து ஃபஸ்ட்டு 8.1 வந்து லாஸ்ட் சம் 12th சம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும், எல்லாமே ஈஸியான சம் தான். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 10.4 11.11 டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன். இந்த 2 எக்ஸசைஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ அப்போ 20 35 45 50 மார்க்ஸ் வந்துருச்சு. அப்போ எல்லா 5 மார்க்குமே அட்டன் பண்ணிட்டீங்க. அதோட சேர்த்து 15 1 வேர்டு, அப்போ மொத்தம் 50 மார்க். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 1st 2nd 7th 8th 12th இந்த 5 சாப்டர்ல உள்ள 2 மார்க் 3 மார்க் தரவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுல இருந்து 3 2 மார்க்கு 3 3 மார்க் வந்துடும். ஸோ 9 + 6 15. இந்த 5மே பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், செகண்ட் லெசன் வந்து அல்ஜிப்ரா, 7th லெசன் மேட்ரிக்ஸ், 8th வெக்டர் அல்ஜிப்ரா, 12th ப்ராபபிலிட்டி. 5மே ஈஸியான லெசன் தான். ஸோ அதுல இருந்து 15 மார்க் வந்துருச்சு. அப்போ 65 மார்க். அதோட இன்டர்னல் மார்க் 10 மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ 75 மார்க்கு ஈஸியாக 70க்கு மேலே வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 90+ மார்க் எப்படி வாங்குறது? அதுக்கு வந்து ஆல்ரெடி 70+ சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை அப்படியே தரவா பார்க்க போறீங்க. அதோட 70+ல 1st 2nd 7th 8th 12th இந்த 5 சாப்டர் சொல்லியிருந்தேன். ஸோ இதோட நீங்கள் என்ன செய்றீங்க? 4th 5th 11th இந்த 3 சாப்டர் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ரிமைனிங் உள்ள 3 2 மார்க்ஸும் 3 3 மார்க்ஸும் நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதில் 30 மார்க்ஸ் வந்துருச்சு. அப்போ இங்கே 15, இங்கே ஒரு 35 50, இது ஒரு 30 80, இன்டர்னல் மார்க் ஒரு 10. ஸோ 90 மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ 90 மார்க்கு அந்த மீதி உள்ள 10 மார்க் எதில் போகுது? 1 மார்க்ல 5 மார்க்கு, ஒரு 2 மார்க் கம்பல்சரி, ஒரு 3 மார்க் கம்பல்சரி. சப்போஸ் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி புக் பேக்லேயே உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா அதுவும் இதுல இருந்தே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து 90க்கு மேலே ஈஸியாக வாங்கிடலாம். நான் ஃபுல்லாக 100 மார்க் வாங்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி ப்ளஸ் இன்டீரியர் 1 வேர்டு நீங்கள் கரெக்டாக எழுதிங்க அப்படின்னா 100 மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். இந்த சாப்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா? இதில் 11th சாப்டர் வந்து இன்டெக்ரல் கால்குலஸ். இந்த 11th சாப்டரில் வந்து 2 மார்க் 3 மார்க் மேக்ஸிமம் எதில் கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸ் அதை தரவா வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 40+, 70+, 90+ எப்படி வாங்குறது பார்த்தீங்க. ஸோ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இதோட ஈஸியாக தான் இருக்குன்னு நம்புவோம். நான் சொன்ன எல்லா சமயமே தரவா செஞ்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன கேட்டகரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஓகே, தேங்க்யூ.